நம்மளோட டிஆர்டிஓவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் இணைஞ்சு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதுதான் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம், இப்போ செஞ்செல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் நேராக நம்ம சீனா பக்கத்தில் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில் ட்ரோன்களை வந்து கவுண்டர் பண்ணும். அதாவது வரக்கூடிய ட்ரோன்களை சப்ரஸ் பண்ணுறது, அதாவது தாக்குறது, இடைமறிக்கிறது, இது போல வேலை செய்யறதுக்காக 2 மெத்தட். அப்படின்னா என்னென்ன மெத்தட்னா, ஒன்று சாஃப்ட் மெத்தட், இன்னொன்று ஹார்டு மெத்தட். சாஃப்ட் மெத்தடுங்கிறது ஜாமிங் பண்ணுது. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி எப்படி டவுன் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அதே போல ஒரு யூனிட் தான் இது. வண்டி இருக்கும், வண்டியிலேருந்து இது போல விஷயங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஜாமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மெத்தட் மூலியமா அந்த சிக்னலை ஜாம் பண்றது, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் விளைவிக்கிறது, இது போல வேலைகளை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம 5ல இருந்து 8 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா ஹார்ட் கில் மெத்தடை யூஸ் பண்ணும். அதாவது லேசரை பயன்படுத்தி அந்த ட்ரோனை தாக்குறதுக்கான விஷயங்கள் இது பயன்படுத்தும். ஸ்வாம் ட்ரோன்ஸ், இது போல பல வகையான ட்ரோன்கள் வந்துச்சு அப்படின்னாலும் இது போல விஷயங்கள், இது போல டிவைசஸ் நிறைய நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் சில எண்ணிக்கையில வந்து இப்போதைக்கு டெலிவரி ஆயிருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சீனாவோட எல்லை பக்கத்துல டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தற்போதைய டைம்ல இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 50 கிலோவாட் அளவுக்கான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி லேசர் மூலியமா தாக்குதல் பண்ணும் ட்ரோன்களை. அத வருங்காலங்கள்ல இது இன்க்ரீஸ் பண்றதுக்கான பணியில இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போலயும் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த சீனா இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப அதிகமான ட்ரோன்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே வந்து சில பதிவுகளில் பார்த்துருப்போம் ட்ரோன்களோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, பர்டிகுலரா சீனால அப்படின்னு. சீனாவோட ட்ரோன்களுக்காகவே நம்ம சில வீடியோகள்லாம் போட்டிருப்போம். இப்போ அதே போல சீனாவோட ஒரு ட்ரோன் வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா சூட்கேஸ் மாதிரி இருக்கு, யார் வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த சூட்கேஸ் மாதிரி இதுல மடிச்சு வச்சுக்கிறாங்க. சூட்கேஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ட்ரோன் மாதிரி இருக்கும். அந்த ட்ரோனை வந்து விங்கை மட்டும் எடுத்து அசைன் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம்னா போதும், அந்த ட்ரோன்கள் வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகும். இந்த ட்ரோன்கள் வெர்டிகலா டேக் ஆஃப் ஆகுறது இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட். அதாவது ஒரு இடம் வேணும், கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் டேக் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் நீட் இல்லை. அந்த கேட்டபுல் சிஸ்டம் இது போல விஷயங்கள்லாம் வச்சு லான்ச் பண்ணும் அப்படிங்கலாம் நீடே இல்லை. எந்த இடத்துல வேணாலும் வச்சு எந்த மாதிரியான நிலையில இருந்தாலும் இந்த ட்ரோன்களை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சீனா தரப்புலன்னு சொல்றாங்க. இது ஒரு காமிகாசி ட்ரோனாவும் செயல்படும். அது மட்டும் இல்லாம சர்வேலன்ஸுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ட்ரோன்கள் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சீனா தரப்புலன்னு சொல்றாங்க. நம்மளும் இது போல பல வகையான ட்ரோன்கள் வச்சிருக்கோம். இப்ப சீனா இது போல ட்ரோன்களை காமிச்சிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அதனால நம்மளோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூனிட்டை எல்லை பகுதியில நகர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது போல தெரிய வருது. இது போல பல முக்கியமான தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுல போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல 20ஆம் தேதி நைட்டு, மார்ச் 20ஆம் தேதி நைட்டு 21ஆம் தேதி அதிகாலை அதிலிருந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வேவ் பை வேவ் அட்டாக்ஸ் வந்து சரமாரியா போயிட்டே இருந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க, இது போல 419 ட்ரோனு 67 மிசைல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நாள்ல அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில அப்படிங்கிறது போல. இந்த கணக்கு சொல்லும் போதே நினைச்சேன் பெருசா செய்வாங்கன்னு. அதே போல பயங்கரமான தாக்குதல் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல நடந்திருக்கு. அது கிணறு நிறைய இடங்கள்ல வேணும் அப்படின்னு மக்கள் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. பல இடங்கள்ல கிணறுலாம் வெட்டி குத்துக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கும். சைட்ல லோட் ஆகிட்டே இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இது போல மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாங்கள் அதிக அளவில் பயன்படுத்த போறோம், ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி, அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படிங்கிறது போல ரஷ்யா இது போல ஏவி இருப்பாங்க போல இருக்குது. இதுல மிக முக்கியமான விஷயம்னா அதிகமான சேதாரம் இருக்கு, பில்டிங்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. நீங்க அதில் பார்த்தீங்களா தெரியும், இதுல மாற்று கருத்தே இல்லை. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மிசைல் போகக்கூடிய பேட்டர்ன்ஸ் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரஷ்யா இந்த மிசைலை ஒரு இலக்கை நோக்கி அனுப்பியிருக்காங்களா அப்படின்னா சில இடங்கள்ல அப்படி இலக்கை நோக்கி போய் டார்கெட் ஆயிருக்கு, சில இடங்கள்ல இழப்புகள் இருக்கு. உக்ரைன் தரப்புல இருந்து சிவிலியன் சார்ந்திருக்கிறான்றாங்க, ரஷ்யா தரப்புல இருந்து இல்ல, அது பூரா மிலிட்டரி டார்கெட் தான். அதுவும் இல்லாம உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் மேலேயே அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. இது மிகப்பெரிய எஸ்கலேஷன். பட் ஆனா ரஷ்யா இதை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்கலேஷன் எடுத்திருக்கலாம். உக்ரைன் ரஷ்யாவோட பகுதிக்குள்ள தாக்குதல் பண்ணதுனால பதிலுக்கு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயமா யாருமே கன்சிடர் பண்ணல. இது எல்லாமே ஓகே. ஆனா மிசைல் பேட்டர்ன் இருக்கு தெரியுமா, அது என்ன நடந்திருக்குன்னா சிலர் அதை மானிட்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரஷ்யால இருந்து ஏவப்படக்கூடிய மிசைல அப்படியே கீவை தாண்டி போயிட்டு
உக்ரைனோட மேற்கு பகுதி வரைக்கும் போய் பார்த்துட்டு ஓஹோ இது வரைக்கும் தான் எல்லை இருக்கா, இதுக்கு மேல போச்சுன்னா நாட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கீவ்லயே உளுந்துருக்கு, அப்படியே ஒரு 8 சிம்பிள் போட்டிருக்குது உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது, ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்க அந்த பிளைட் பேட்டர்ன்ஸ் வச்சு அப்படின்னா, உக்ரைனை காப்பாத்துறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்ல, பூரா எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு தீர்க்கமா சொல்லியிருக்கிறாங்க. இதனால உக்ரைனுக்கு அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா இந்த கள நிலவரத்துல அதிகமான முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏர் சப்போர்ட் அதிகமா ரஷ்யா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கம்மி பண்ணுன்றதுக்காக அதிகமான பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரிஸ்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது போல பல டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் கொடுத்ததுதான். அதாவது வந்து போய் ஃப்ரண்ட் லைனை டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதனாலதான் இங்க மொபைல் ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்போ அதனும் கை கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனா சில மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவு வந்திருக்கு. அந்த வீடியோ பதிவும் லோட இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ உக்ரைன் நகுத்துவாங்களா? இப்போ அதை நகுத்துனாங்கன்னா மாட்டிடுவாங்க. ஏன்னா ஃபுல்லா சர்வேலன்ஸ்ல இருக்கும். ஒன்ஸ் அதை நகுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல அதை திரும்ப தப்பிக்குதுன்னே வச்சுக்கோங்க, தப்பிச்சு கொண்டு வந்து கீவை சுத்தி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வைக்கிறாங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்காது. அப்படி ஃப்ரண்ட் லைன் இல்லைன்னா என்ன செய்வாங்க, ரஷ்யா மிகப்பெரிய அளவுல ஏர் அட்டாக்ஸ் எதுக்கு ரெடி பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அதை பத்தின ஒரு விஷயம் வந்திருக்கு. செர்கி ஷோய்கு அவர்கள், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, போயிருக்கிற இந்த ஃபேப் குண்டுகள் இருக்குல்ல, அது செய்யறதுக்காக போயிருக்கிறாங்க. ஃபேப் 3000, அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், 150, 500, 1500 பார்த்துருக்கோம். 1500, 500க்கே கிணறு வெட்டுது அப்படின்னா இது 3000, அதாவது 3000 இப்பதான் வந்து 3000க்கு வந்திருக்கிறாங்க. இந்த 3000 அதிகமா செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த 3000 குண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விங்ஸை பொருத்தி கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது முடிவெடுத்து ரெடியா இருக்குது. கூடிய சீக்கிரத்துல ஏர் அட்டாக் இது போல குண்டுகளை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்படுது. இப்போ கீவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த டைம்ல வேணாலும் கர்கிவ்க்குள்ள வரலாம், இல்ல சுமிக்குள்ள வரலாம், இல்ல பெலருஸ் பகுதியில இருந்து அந்த சேர்னிகிவ் பகுதி இது போல பல இடங்களை தாக்குதல் பண்றா. ரஷ்யா கிட்ட ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, பாம்புகள் ரெடியா இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரீலோகேட் பண்ணல அப்படின்னா கீவை நோக்கி மிகப்பெரிய படை பெலரூஸ்ல இருந்து எட்டி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு ஏர் ரைட் சப்போர்ட்டுக்கு ஃபேப் 300 வகை குண்டுகள் இருக்கு, அதுதான் ரெடியா காமிச்சுக்கிறாங்க. இப்போ இதுக்கு உக்ரைன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா எப்பவும் போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு, ஏங்க கீவ் மேல பயங்கரமா மிசைல் தாக்குதல் பண்ணிக்குது ரஷ்யா, இது எல்லாம் ஓகே. ஆனா அந்த மிசைல் இருக்கிற உதிரி பாகங்கள்லாம் எடுத்து வச்சு பாருங்க, பூரா மேற்குலக நாடுகள் உங்ககிட்ட எடுத்து போனதாங்க, எல்லாம் வெளிநாட்டு காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதோட புலம்பி தள்ளி ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. இதனால மேற்குலக நாடுகளோட கம்பெனி எல்லாம் இதுக்கப்புறம் ரஷ்யாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுத்துருவாங்களா? அதனால ரஷ்யா பயந்துருவாங்களா? இதுக்கு மேல அதிகமான ஆயுதங்கள் செய்ய முடியாம போயிருமா? ஆனா பார்த்தா 24 மணி நேரமும், ஒரு நாளைக்கு 7 நாளும், ஒரு வாரத்துக்கு 7 நாளும் சரி, ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. மிசைலு, டேங்கு, ஷிப்பு, சப்மரீனு, ட்ரோன்கள்னு பலதும் வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி இதுக்கு மேல வந்து இந்த நேட்டோ ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ள வருதுன்றாங்களே. இப்ப இன்னொரு பதிவு வந்திருக்கு, இது ரொமேனியால இருந்து போயிட்டு இருக்கக்கூடிய வண்டி அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபுல்லா ஆப்ரஹாம் டேங்க்ஸ், இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸா இருக்கு. இது நேட்டோவோட அந்த இதுக்காக மிலிட்டரி எக்ஸசைஸ்க்காக வந்தது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அப்படி கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வழியும் சிலர் சொல்றாங்க. இருதரப்புலையும் வரக்கூடிய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் எது சரி எது தப்புன்ற முடிவுக்கு வந்துக்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.